இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது மான்ட்ரியலில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம் பயோடோம். இது எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் ஸ்டேடியம்குள்ளே தான் இருக்குது. அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1976 வந்து நம்ம கனடாவில் வந்து ஒரு ஒலிம்பிக் நடந்தது. அப்போ வந்து இந்த ஸ்டேடியம் வந்து அவங்க கட்டியிருந்தாங்க அதுக்காகவே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து சின்னதாக பயோடோமோ மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பியா பார்க்காகவும் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுக்குள்ளே தான் அந்த பயோடோம்ங்கிறது இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கணும். பார்க் வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குது. அது வந்து ஒரு $25 பார்க்கிங் வழி. இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நல்லா. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அந்த ஒலிம்பிக்கோட சிம்பிள் இருக்கிறதுனால இங்கே வந்து நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. இது வந்து நீங்கள் அந்த பயோடோம் போகிற வழியில் இருக்குது. இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடோமுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய க்யூ நின்றுது நாங்கள் போகிற அன்றைக்கி. ஏன்னா அது ஹாலிடே டைம்ங்கிறதுனால. ஸோ எங்களுக்கு வந்து டிக்கெட் நாங்கள் ரிசர்வ் பண்ணிவிட்டு போனதுனால எங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடச்சிது. யாராவது வாக்கின்ல வந்தாங்களா அவங்களுக்கு டிக்கெட்ஸ் இல்லை, சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து எப்படி ரிசர்வ் பண்ணிவிட்டு போகிறது, என்னென்ன மாதிரி குரூப் டிக்கெட்ஸ் எப்படி வாங்குறது, இண்டிவிஜுவல் டிக்கெட் எப்படி வாங்குறது, குரூப் டிக்கெட் வாங்கினா என்ன டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பயோடோம்குள்ளே வந்துட்டீங்க. பயோடோம்குள்ளே நிறைய பேர்ட்ஸு, அனிமல்ஸு, அதே மாதிரி அக்வேரியம்ஸ் இதெல்லாமே இருந்தது. அதெல்லாமே நான் பின்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். आगे गया क्या? कंडी में कोबरा लो। ये वाला ना कंडी का कोबरा लो। That's the one also on board. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பயோடோமோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட் போயிட்டிங்கன்னா கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே பயோடமோட அட்ரஸ் கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பரில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ரிசர்வ் பண்ண முடியும் உங்கள் டிக்கெட்ஸை. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எந்த டேட்டில் வரீங்களோ, சப்போஸ் ஹாலிடேஸ்லேயோ இல்லை நீங்கள் வெக்கேஷன் டைமில் போகிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எடுப்பாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் குரூப் டிக்கெட்ஸாக சொன்னீங்கன்னா, அதாவது 10 பேருக்கு மேலே நீங்கள் போகிறதா இருந்தால் எவ்வளோ அடல்ட்டு எவ்வளோ கிட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதை கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது குரூப் டிக்கெட்டோட ஆஃபர் கொடுப்பாங்க. நார்மல் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $24 $25 இருக்கும் ஒரு அடல்ட்டுக்கு. இதே குரூப் டிக்கெட்டாக நீங்கள் போனீங்கன்னா ஒன்லி $16 தான் ஒரு அடல்ட்டுக்கு 10 பேருக்கு மேலே இருந்தால். அதனால் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் அங்கே போயிட்டு குரூப் டிக்கெட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹாலிடேஸ்லேயோ இல்லைனா சம்மர் வெக்கேஷன்லேயோ உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்வேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து கரெக்டாக மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை கொண்டு போய் அந்த லைனில் இருந்து காமிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் தருவாங்க. சோல்ட் அவுட் ஆனாலுமே உங்களுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரெகுலர் ஹவர்ஸு, ரெகுலர் ஷெட்யூல்ஸு, அதே மாதிரி ஜென்ரல் ஷெட்யூல்ஸு எல்லாமே பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொன்று அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கேட்பாங்க. அதாவது பயோஸ்பியர் வேணுமா இல்லைனா பிளாட்டினியம் வேணுமான்னு கேட்பாங்க. இதில் நாங்கள் போயிட்டு வந்தது வந்து பயோஸ்பியர், அதுதான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப பாப்புலரான ஒன்று. அதனால் பயோஸ்பியர் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நீங்கள் வந்து பிளானட்டோரியம் போகணுன்னாலும் கூட நீங்கள் பிளானட்டோரியமையும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிக்ரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.